ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். குக்கிங்கில் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காயாக தான் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வெள்ளை கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம காம்பு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். காம்பெலாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி சென்டரில் கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளே கத்திரிக்காய் சொத்தையாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் அதில் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா கத்திரிக்காய் வதங்கி வந்துடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழுத்து பழமாக ஒரு 2 பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கவும் இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த டைமில் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனவனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஒரு 10-15 ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கவும் அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கவும் இது கூட மசாலாஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாவில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான அளவு வாட்டரும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லேசாக அந்த மாதிரி நுரக்கட்டு கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு இந்த மாதிரி கொதித்து வரவும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் சிம்லேயே நல்லா குழம்பை வற்ற விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அது குழம்பை நல்லா இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி டேஸ்ட் ஆக்கி கொடுக்கும். பாருங்கள், நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். சூப்பராக நல்லா குழம்பு ரெடியாகி வந்துடுச்சு. ஆயிலெலாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சுங்க இந்த குழம்பு. இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.